அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் போர்டில் சிஎம்எஸ் போர்ட்டலில் இருந்து ஃபியூச்சர் ரெடிக்கான கேள்விகளை காண்பித்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட செர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே ரைட் சைடு டாப்ல உங்களுடைய நேம் அண்ட் உங்களுக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கூல் அண்ட் உங்க ஸ்கூலுக்கான யூடைஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா கோ டு சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் இங்கே கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. கோர்ஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ரெடி ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ரெடி தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் பயிற்சி வழங்குவதற்கு ஃபியூச்சர் ரெடி தமிழ் ஜனவரி 2026 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஃபியூச்சர் ரெடி தமிழ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அண்ட் கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டா இருப்பீங்க, அல்லது 1 to 5க்குமே ஒரே ஆசிரியராக கூட இருப்பீங்க. இப்போ கிளாஸ் 1க்கு நீங்க பயிற்சி வழங்குவதற்கு கிளாஸ் 1 அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 2க்கு நீங்க பிராக்டிஸ் கொடுக்கணும்னா 2 நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க எந்த கிளாஸுக்கு பயிற்சி வழங்கணுமோ அந்த கிளாஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பயிற்சி வழங்குவதற்கு ஃபியூச்சர் ரெடி தமிழ் கிளாஸ் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபியூச்சர் ரெடி கிளாஸ் 1 ஜனவரி 26 இருக்கும். திரும்ப மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ரெடி கிளாஸ் 1 தமிழ் ஜனவரி 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது தொடர்பாக 2 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. படத்தில் ஒற்றை காலில் நிற்கும் உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை மாணவர்களை பார்க்க சொல்லி இதில் வந்து அவங்கள செலக்ட் பண்ண சொல்லணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கொக்குனா கொக்கோ நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக். இது வந்து மாணவர்களை வந்து செக் பண்ண சொல்லணும். செக் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்துட்டு 1க்கு 1 அப்படின்னு சொல்லி மார்க் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை மாணவர்கள்ட்ட திரும்ப மறுபடியும் அந்த படத்தை காட்டி கேள்விகளை கேளுங்க. கீழ்காண்பனவற்று படத்தில் இல்லாத உயிரினம், இந்த படத்துல இல்லாத உயிரினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ மாணவர்களை செலக்ட் பண்ண சொல்லுங்க. செலக்ட் பண்ண சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செக் கொடுங்க. செக் கொடுத்துட்டீங்கன்னா தவறுதலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர்ல தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. திரும்ப நீங்க முயற்சி பண்றதுக்கு ரீட்ரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ திரும்ப மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணிட்டு செக் கொடுத்துருங்க. அப்பயும் தவறுதலா இருந்துச்சு, ஆன்சர் தெரியல அப்படின்னு சொன்னா ஸோ சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்சருக்கு நேரம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு படத்துல படத்தை காட்டி அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்சர் பண்ண சொல்லணும். இதை நீங்கள் வந்து உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவியில் வந்து இந்த பயிற்சியை வழங்க வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தமிழில் ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் அவுட் போய்க்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணுறதுக்கு திரும்ப ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஃபியூச்சர் ரெடி தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு கிளாஸ் 2 நீங்க செலக்ட் பண்ணி இதே மாதிரி கிளாஸ் 2க்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வழங்கலாம். கிளாஸ் 2 நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா கிளாஸ் 3 வந்து நீங்க வந்து பயிற்சி வழங்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பயிற்சி வழங்குறதுக்கு திரும்ப ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. ஃபியூச்சர் ரெடி இங்கிலீஷ் ஜனவரி 2026 இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கிலீஷில் அதே மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு நீங்கள் வந்து பயிற்சி வழங்கலாம். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் முடிச்சதுக்கு அப்புறமா அதே மாதிரி மேக்ஸுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயிற்சி வழங்குற மாதிரியா இருக்கும். ஃபைனலாக இங்கே கிளிக் பண்ணிட்டு
லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.